பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIயின் முன்னாள் தலைவர் ஃபைசா மீது ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். 2019 முதல் 2021 வரை பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIயின் தலைவராக ஃபைசா மீது செயல்பட்டு வந்தார். இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது உளவு அமைப்பின் தலைவராக இருந்த ஆசிம் முனீரை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு ஹபீஸ் ஹமீதை தலைவராக்கினார். ஆசிம் முனீர் 2022ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றார். பின்னர் இம்ரான்கானின் ஆட்சி கலைக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஷபாஸ் அகமது பாகிஸ்தானின் பிரதமராக பொறுப்பேற்றார். இதைத் தொடர்ந்து ஃபைசா மீது தனது பதவிக்காலத்தில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திவிட்டு வீடு வசதி திட்டத்தில் ஊழல் செய்ததாக 2023ஆம் ஆண்டு புகார் கூறப்பட்டு ராணுவ சட்ட விதிகளின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது தொடர்பாக நீதிமன்றம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஃபைசா மீது கைது செய்யப்பட்டுள்ளார்.